குடிநீர் வழங்கல் துறையும் உள்ளாட்சித் துறையும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி இருக்கு. திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் நீங்க சொல்றாங்க ஆள் எடுக்கிறதுக்கே ஒரு நிறுவனத்தை இருக்கக்கூடிய நிறுவனத்தை விட்டுட்டு சம்பந்தம்லாம் வேற இடத்துக்கு ஏன்? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Renacon Rapid Wall Panel. இந்த வேலை வாய்ப்புல 25 லட்சம் 35 போச்சா அப்படிங்கறத சிபிஐ விசாரிக்க வேண்டாம், இடி விசாரிக்க வேண்டாம், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கட்டும். டிஜிபிக்கு கடிதம் போட்ட இடி அவர்களே கேஸ் நடத்திருக்க முடியும். டிஜிபி கிட்ட போனா லா அண்ட் ஆர்டர்னா ஸ்டேட்னா சிஎம்னா டிஎம்கே இப்படின்னு வந்தீங்கன்னா நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 6 மாசம் எலெக்ஷன் இருக்கும்போது அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நமக்கு எங்க ஒரு குழப்பம் முதல்ல வருதுன்னா, தமிழ்நாட்டில் எல்லா பணிகளுக்கும் ஆள் எடுக்கிறதுக்குன்னே டிஎன்பிஎஸ்சி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இந்த எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. சம்பந்தம் இல்லாம கொடுக்கும்போது அங்க நமக்கு ஒரு வியப்பு வரும். டிஎன்பிஎஸ்சி மாட்டேன்னு சொல்லிருச்சா? அவங்க வருஷத்துக்கு 10,000-20,000 பேர் வேலைக்கு எடுத்துட்டு இருக்காங்களே, முன்னாள் அமைச்சர்கள் மேல தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்குது, இன்னாள் அமைச்சர்கள் மேல தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இவர்கள் விசாரணைக்கு உத்தரவிடாமல் குற்றமே நடக்கல என்கிறது அவர்களை யார் மீது குற்றம் சாட்டப்படுகிறதோ அவர்களே சொல்லுது நியாயமாங்கிற கேள்வி. அன்னைக்கு 2G கேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கம்ப்ளைண்ட். நீதிமன்றத்தில் ஓ சைனி அவர்களுடைய சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க. அப்ப யாருமே சந்தேகப்படலையே. அப்ப அது மாதிரி செய்ய வேண்டியதானே? நம்ம ஊர்ல 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல், 2026 நம்ம தான் தேர்தல் வார வாரம் வந்துகிட்டு இருக்க. அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க. சார், அண்ணாமலை அவர்கள் 888 crores அப்படிங்கறாரு. அவங்க எல்லாம் என்ன கணக்கு பண்றாங்கன்னா 25 லட்சம் எவ்வளவு பேர் அப்பாயின்மெண்ட் இத வச்சு ஒரு கணக்கு போடுறாங்க. எல்லாத்தையும் வாங்குனாங்களான்னு தெரியாது, அவ்வளவுதான் வாங்குனாங்களான்னு தெரியாது, வாங்குனாங்களான்னு தெரியாது. அதுல 3 மோசடி இருக்குங்க. ஒன்னு, பணம் கொடுத்தவர்களுக்கு வேலை கிடைத்தது, அது ஒரு மோசடி. பணம் கொடுத்து வேலை கிடைக்காமல் போனது, அது ஒரு மோசடி. பணம் கொடுத்து வேலை கிடைத்ததால் தகுதியானவருக்கு வேலை கிடைக்கல, இது இந்த 3 விஷயங்கள் அதுல இருக்குது. அப்ப இதுல விசாரணை வேணும். 800 கோடியா 700 கோடியாங்கிற மேட்டர்ல. GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Renacon Rapid Wall Panel. Municipal Administration and Water Supply-ல காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. இது என்னன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி நம்ம தமிழக டிஜிபி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம திரு KN நேரு அவர்கள் குடும்பத்தினருக்கு சொந்தமாக ஒரு கட்டுமான நிறுவனம் இருக்குது. அந்த கட்டுமான நிறுவனம் கடன் வாங்கினதில் ஒரு முறைகேடு பண்ணியிருக்காங்க. கடனை மாற்றிட்டாங்க. எந்த பர்பஸ் கடன் வாங்கினாங்களோ அந்த பர்பஸ் பண்ணலை அப்படின்னு அந்த டைரக்டர்ஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கு இடி சர்ச் போகிறாங்க. அதில் ஒரு கேஸ் இருக்குது, அதில் சர்ச் போகிறாங்க. அதில் சர்ச் பண்ணும்போது வேறு 2-3 டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிது. அந்த டாக்குமெண்ட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது. எங்கேருந்து வரவு வந்திருக்கு, யார்கிட்ட வரவு வருதுன்னு பார்க்கும்போது வேறு விஷயங்கள் பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இடி எப்போ உள்ளே வரும், டைரெக்டாக ஒரு கேஸ் எப்போ போடும்னா, எங்கே ஒரு லோக்கல் போலீஸ், அதாவது ஸ்டேட் போலீஸ் ஒரு FIR ஃபைல் பண்ணியிருக்கோ அங்கே தான் இடி வர முடியும். இடி டைரெக்டாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வர முடியாது. சட்டம் ஒழுங்கு என்பது அந்தந்த மாநில பிரச்சனை. அப்போ அதுக்குள்ளே இவங்க வர முடியாது. அப்போ டெரரிசம் அப்படின்னு இருந்தால் தான் NIA வர முடியும். கோர்ட்டோ கவர்மெண்ட்ஸோ ஆர்டர் போட்டால் தான் CBI வர முடியும். அதுபோல் ஏற்கனவே ஒரு FIR இருந்தால் தான் இடி வர முடியும். இப்போ இந்த மாதிரி பேப்பர்கள் எங்கள்கிட்ட கிடச்சிருக்கு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு டிஜிபிக்கு கடிதம் போட்ட இடி அவர்களே கேஸ் நடத்திருக்க முடியும். ஆனால் வாய்ப்பு இல்லை சட்டத்தில். அப்போ ஏற்கனவே ஒருத்தர் ஒரு கேஸ் FIR ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அவங்க அந்த கேஸ் அதன் பேரில் அவங்க எடுத்து நடத்த முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு, நீங்கள் எதுவும் பேப்பர் கேஸ் எதுவும் போட்ட மாதிரி தெரியல, நீங்கள் இதை கொஞ்சம் என்னென்னு பார்த்து விசாரிங்கன்றாங்க. அது டிஜிபி கிட்ட போனால் லா அண்ட் ஆர்டர்னா ஸ்டேட்னா சிஎம்னா டிஎம்கே இப்படின்னு வந்தீங்கன்னா அது ஒரு ஆக்ஷன் வரும். நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 6 மாசம் எலெக்ஷன் இருக்கும்போது அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, இதில் ஒரு அடிப்படையிலே சில கேள்விகள் நமக்கு இருக்குது. 25 லட்சமா 35 லட்சமாங்கிறத விட்டுருங்க. திரு KN நேரு அவர்களோ அந்த துறையுடைய அதிகாரிகளோ சொல்கிறாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்றாங்க. வாங்கினவங்களுக்குலாம் வேலை கொடுத்துட்டா அப்புறம் கம்ப்ளைண்ட் ஏன் வரப்போகுது? அப்போ வாங்காதவங்க தராதவங்களுக்கு வேலை தெரியாதவங்க என்ன நினைக்க போகிறாங்க, அவங்களுக்கு நமக்கு தகுதி இல்லை போல, நமக்கு நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க போல நினைக்க போகிறாங்க. அப்போ அது எப்படி நடந்திருக்கு நமக்கு தெரியாதுங்கனால முறைகேடு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணலையாங்கிறது கம்ப்ளீட்டாக வேற இல்லை. நம்ம திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இதே மாதிரியான வழக்கு தான் அப்படிங்கிற நம்ம நினைவுபடுத்திக்கணும். அப்போ நமக்கு எங்கே ஒரு குழப்பம் முதல்ல வருதுன்னா, தமிழ்நாட்டில் எல்லா பணிகளுக்கும் ஆள் எடுக்கிறதுக்குன்னே டிஎன்பிஎஸ்சி இருக்குது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே இருக்குது. அது குடிநீர் வழங்கல் துறையும் உள்ளாட்சித் துறையும் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ ஏன் அதில் எடுக்கல? திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் நீங்கள் சொல்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இந்த எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. அவங்க கேள்விகளை வடிவைக்க முடியும். அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு அற்புதமான நிறுவனம், அதில் குழப்பம் இல்லை. ஆனால் உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் என்னன்னு இருக்குது, அதில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் நல்லா பேட்டி எடுக்கிறீங்க, நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுங்கிறது சரியாக இருக்குது. இதோட எக்ஸ்பர்டைஸ் வேறு, அதோட எக்ஸ்பர்டைஸ் வேறு. அப்போ இவங்க என்ன செய்றாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் சம்மந்தம் இல்லாமல் கொடுக்கும்போது அங்கே நமக்கு ஒரு வியப்பு வருது. டிஎன்பிஎஸ்சி இருக்குதே, அவங்க வருஷத்துக்கு 10,000-20,000 பேர் வேலைக்கு எடுத்துருக்காங்களே, அவங்கள்ட்ட இதையும் சொன்னால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எல்லா மெத்தட் இருக்குது, இன்டர்வியூ வரைக்கும் இருக்குது, எப்படி பண்ணுங்கிறது இருக்குது. அப்போ ஏன்
பண்ணாமல் இருந்தாங்க, ஏன் ஒன்று மட்டும் மாற்றுறாங்கன்னு கேள்வி. இங்கே ஆரம்பிக்குது இந்த விஷயம். அந்த ஒப்பந்த புள்ளிகளில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், டிஜிட்டலாக கொண்டு போனால் அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுலேயுமே இவங்க வந்து பைலாவெல்லாம் மாற்றி வச்சுறாங்க. அதுபோல் இங்கே ஒரு டவுட் என்ன வருதுன்னா, நீங்கள் ஆள் எடுக்கிறதுக்கே ஒரு நிறுவனத்தை, இருக்கக்கூடிய நிறுவனத்தை விட்டுட்டு சம்பந்தம்லாம் வேறு இடத்துக்கு ஏன்? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. டிஎன்பிஎஸ்சி மாட்டேன்னு சொல்லிடுச்சா? குடிநீர் வடிகால் வழங்கல்துறை வந்து தமிழ்நாட்டில் இல்லையா? இது வந்து தனி டிபார்ட்மெண்ட். இதற்கு முன்னுதாரணங்கள் என்ன கிடக்கு? அப்போ ஏன் வந்து பர்பஸலாக பண்ணாங்க? இது ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த முறையில் நடந்திருக்காங்கிற வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னேன், இப்போ அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது. அப்போ அவர்களே வந்து அதெல்லாம் முறையில் நடக்கலைங்க, இது என்ன கணக்கு இறக்க முடியும்? அப்போ ஒரு வேற ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும்ல, அது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கட்டும். நமக்கு வந்து இந்த இடத்துல சிபிஐ இடி தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கட்டும், அவங்க பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு தப்பு கிடையாது. அப்போ இது ஏன் இந்த முயற்சி நடக்க மாட்டேது? இவர்களே வந்து ஏன் முன் வந்து முறைகேடு நடக்கலை அப்படின்னு முடிக்கிறாங்க. முறைகேடு நடக்குது நடக்கல, காவல்துறை வச்சு விசாரிங்கப்பா, தெரிஞ்சுட்டு போட்டு. அப்போ அங்கே வந்து க்ளீன் சீட் கொடுத்துருங்க, சந்தோஷம் தானே. அன்னைக்கு நாலு விமர்சனம் பண்ணிட்டு போட்டோம், எங்கள் தமிழ்நாடு போலீஸே தமிழ்நாடு கம்ப்ளைண்ட், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. முன்னாள் அமைச்சர்கள் மேலே தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்குது, இந்நாள் அமைச்சர்கள் மேலே தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து இவர்கள் விசாரணைக்கு உத்தரவிடாமல் குற்றமே நடக்கலை என்கிறது அவர்களை யார் மீது குற்றம் சாட்டப்படுகிறதோ அவர்களே சொல்வது நியாயமாங்கிற கேள்வி இருக்கு. அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் பழிவாங்கல் எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் டெய்லி பிஜேபி மேலே 2 குற்றச்சாட்டு சொல்லுது, ஏடிஎம்கே பிஜேபி டிவிகே எல்லாமே டெய்லி 2 குற்றச்சாட்டை டிஎம்கே மேலே சொல்கிறாங்க. எது உண்மைன்னு மக்களுக்கு தெரியணும்ல. எப்போ தெரியும்? விசாரணை நடந்தால் தெரிஞ்சிட போது. நான் சொல்கிறேன், இந்த வேலை வாய்ப்பில் வந்து 25 லட்சம் 35 லட்சம் போச்சா அப்படிங்கிறத சிபிஐ விசாரிக்க வேண்டாம், இடி விசாரிக்க வேண்டாம், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கட்டும். சிபிசிஐடி தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோல் தானே இருக்குது, அவர்கள் வந்து க்ளீன் சீட் கொடுத்துட்டு போட்டோம், இல்லைங்க எந்த முறையும் நடக்கலைன்னு வரட்டும், சந்தோஷப்படுவோம். நீங்கள் விசாரணையே வேண்டான்னு ஏன் சொல்கிறீங்க? அன்னைக்கு 2G கேஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கம்ப்ளைண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிரச்சனை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய சிபிஐ தான் விசாரிச்சது. நீதிமன்றத்தில் சிறப்பு சைனி அவர்களுடைய நீதிமன்றத்தில், சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க. யாராவது சொன்னாங்களா, சார் சிறப்பு நீதிமன்றம் சரியா விசாரிக்கல, நீங்களே சிபிஐயா, நீங்களே யாருமே சொல்லியே. சுப்ரீம் கோர்ட் வந்து மைண்ட் போக்லிங் 1,72,000 கோடி ஊழலா தலை சுத்துச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஆனால் கீழமை விசாரணை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்படலன்னு சொல்லிட்டாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ யாருமே சந்தேகப்படலையே. அப்போ அது மாதிரி செய்ய வேண்டியதானே? நானே சொல்லி முடிவு பண்ணிட்டேன், இது கடக்கலைங்க, இது அரசியல். எதுவாக இருந்தாலும் அரசியல் பழிவாங்க, எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு. அப்போ முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் மேலே, ஏடிஎம்கே காரங்க அத்தனை பேர் மேலேயும் கேஸ் இருக்கு. அது எதுக்காக கேஸ் போட்டீங்க? அரசியல் பழிவாங்களா? ஜெயலலிதா அவர்கள் மேலே கேஸ் இருந்துச்சா இல்லையா? அரசியல் பழிவாங்களா? 13 கேஸ் இருந்துச்சு. அந்த அம்மா 11 கேஸில் வந்து அக்யூட்டல் ஆனாங்க. அப்போ நீங்கள் அது அரசியல் பழிவாங்கல் தானே? 11 கேஸில் அக்யூட்டல் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் 11 கேஸ் பழிவாங்கறக்கா போட்டிங்களா? இன்னைக்கு வந்து நீங்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர்லேருந்து சி விஜயபாஸ்கர்லேருந்து எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள். அப்போ நீங்கள் பழிவாங்கறக்கா போட்டிங்களா? அப்போ நீங்கள் ஒரு ஏடிஎம்கே ஆஃபீஸர், ஏடிஎம்கே கட்சிக்காரர் மேலே போட்டிங்கன்னா அது சட்டம் தன் கடமையை செய்யும். ஒரு புகார் உங்கள் மேலே வருதுன்னா அது அரசியல் பழிவாங்கல். இதுதான் அரசியல். நான் வந்து அப்பொழுக்கற்றவன், வாங்க விசாரிப்போம். உங்களுக்கு ஹவாலா ஊழல்னு ஒன்று வந்துச்சுங்க முன்னாடி, ரொம்ப முன்னாடி. அப்போ அத்வானி அவர்களுடைய பேர் அதில் அடிபட்டுச்சு. எப்படி அடிபட்டுச்சுன்னா, அந்த ஹவாலா ஊழல் பண்ண ஒருத்தருடைய டைரியில் LKA அப்படின்னு 3 எழுத்து இருக்கு. அந்த LKAங்கிறது LK அத்வானி தான் அப்படின்னு ஒரு அசியூமெண்ட் அவர் மேலே சொல்லிட்டாங்க. ஹவாலா ஊழல் அத்வானி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, நம்ப மாட்டீங்க, நீ நடந்த சம்பவம், அத்வானி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இதில் நான் குற்றமற்றவன் நிரூபணமான வரை பதவிக்கு வரமாட்டேன், குற்றமற்றவர் நிரூபணமான பிறகு அடுத்தடுத்து வந்தார். இது இல்லைங்க வேணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த போது குஜராத் கலவரத்தில் SIT விசாரிக்குது, சுப்ரீம் கோர்ட்டுடைய சிறப்பு அமைப்பு வந்து விசாரிக்குது. ராவன் அவர்கள் தமிழர் சேர்ந்த ஒரு IAS விசாரிக்கிறார். தனி நபராக போய் விசாரணை 2 நாள் அட்டன் பண்ணாருங்க. எப்படிங்க குஜராத் கலவரத்தை நான் சம்பந்தம் அவரே சொன்னார்னா, சீஃப் மினிஸ்டர் அவர். அப்போ குற்றச்சாட்டு அவர் மேலே வருது, சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அந்த விசாரணை குழு நடக்குது. 2 நாள் நேர போய் ஆஜரானாருங்க. அதுதானங்க முறை. நான் வாங்க விசாரிங்க, இன்னைக்கு அவர் மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை. அப்போ அப்படிதான். அப்போ நான் இந்த அரசியல் பழிவாங்க, இது வந்து எல்லாத்துக்கும் ரிட்டாரிக் தானே. எல்லாரும் சொல்லுங்க, யார் என்ன சொன்னாலும் அரசியல் பழிவாங்கன்னு சொல்லிக்கலாமே. உண்மை இருக்குதா எப்படி தெரியும்? விசாரணை நடத்துங்க, கோர்ட்டுக்கு போட்டும், கோர்ட் விடுதலை பண்ணட்டும், யார் தப்பு சொல்ல போறா? இப்போ FIR ஃபைல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தானே. 2026 வரைக்கும், அதாவது இந்த ஆட்சியுடைய காலகட்டம் முடிகிற வரைக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நம்பலை. அன்லஸ் அன்டில் இது வந்து கோர்ட்டுக்கு போகுது, பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏடிஎம்கேலையோ பிஜேபிலையோ யாராவது ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி வந்திருக்கு, இது வந்து கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி உத்தரவு போடணும்னு சொல்லி கோர்ட்டு தலையிட்டு இந்த மாதிரி அது ஒரு நீதிபதிட்ட வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2026 ஏப்ரல் மே தேர்தல் நடக்கிற வரைக்கும் இதில் FIR ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, அன்லஸ் அன்டில் தெர் இஸ் எ ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன்.
பென்ஷன். இதை பற்றி திரு இபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, கிட்டத்தட்ட 800 crores வரைக்கும் பண பரிமாற்றங்கள் இருக்கலாம். இதில் திரு KN நேரு அவர்களுடைய குடும்பத்தாருடைய நிறுவனங்கள்லாம் கூட இதில் அவங்களே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து 888 crores அப்படிங்கிறாரு. அண்ட் திரு அன்புமணி அவர்கள் வந்து அதே தான் சொல்கிறார், திரு 888 crores பண அவங்கெல்லாம் என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, அந்த 25 லட்சம் எவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட், இதை வச்சு ஒரு கணக்கு போடுறாங்க. எல்லாத்தையும் வாங்கினாங்களான்னு தெரியாது, அவ்வளோதான் வாங்கினாங்களான்னு தெரியாது, வாங்கினாங்களான்னு தெரியாது. அப்போ நம்ம வந்து 800 கோடி அப்படிங்கிறது நம்ம வந்து எளிமையான விஷயங்க. தமிழ்நாட்டு அரசில் முறைகேடு நடக்குமா அப்படின்னு நடக்கும். தமிழ்நாட்டு அரசில் ஊழல் இருக்குதா? இருக்குது. தமிழ்நாட்டு அரசில் லஞ்சம் இருக்குதா? இருக்குது. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நேற்று வரைக்கும் நமக்கு வந்து விஏஓக்கள்லேருந்து எல்லாருமே அது பிடிபடுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும், தீபாவளி காலகட்டத்தில் விழுப்புரம் பக்கத்தில் ஒருத்தர் கார் நிறைய காசு வச்சுட்டு ஒருத்தர் வந்தாங்க, அதை பிடிச்சாங்க. அது என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. லிக்விட் கேஷ் தீபாவளி வசூல் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க, கையும் களவுமா வச்சுக்கணும். அந்த கேஸ் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. அவ்வளோதான். அப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதோடைய இந்த சம், இந்த ஓவரால் அமௌண்ட் 888 கோடியா, 800 கோடியா, 50 கோடியா, 80 கோடியா தெரியுது. இந்த அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத்தனை போஸ்ட் ஆயிருக்கு, இவ்வளவு பேர் பதவி வந்திருக்காங்க, இத்தனை பேர் 20 லட்சம் கொடுத்தா எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணாங்க. அந்த கணக்குள்ள நாம் போல நம்ம வந்து 100 ரூபா மோசடியா இருந்தாலும் 100 ரூபா தான். அதுல 3 மோசடி இருக்குங்க. ஒன்று, பணம் கொடுத்தவர்களுக்கு வேலை கிடைத்தது, அது ஒரு மோசடி. பணம் கொடுத்து வேலை கிடைக்காமல் போனது, அது ஒரு மோசடி. பணம் கொடுத்து வேலை கிடைத்ததால் தகுதியானவருக்கு வேலை கிடைக்கல, இது இந்த 3 விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ நமக்கு வந்து 3 பேருக்கு இதில் இழப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இதில் விசாரணை வேணும். 800 கோடியா 700 கோடியாங்கிற மேட்டில் திரு லாலு பிரசாத் அவர்களும் ரொம்ப நூதனமான குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர் ரயில்வே மினிஸ்டராக இருந்தபோது அவர் மேலேயும் தேஜஸ்வி மேலேயும் என்ன அப்படின்னா, கேஷாக வாங்கினா தானே பிரச்சனை. நீங்கள் வந்து என் பேரில் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுது, உங்கள் பேரில் லேண்ட் இருக்குது, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் ரயில்வேல, நான் வாங்கி கொடுத்துறேன், நீங்கள் எனக்கு காசாக கொடுத்தா மாட்டிக்கிடுவேன், அதனால நீங்கள் வந்து உங்கள் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடு, உங்களுடைய லேண்டு எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க, வித்த மாதிரி 100 ரூபா 200 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருங்க. இப்படி வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜாப் ஃபார் லேண்ட் ஓடிடுச்சு. எவ்வளோ நூதனமாக சிந்திக்கிறாங்க பாருங்க. அப்போ இது உண்மையா இல்லையா பொய்யா? கால்நடை தீவன வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்காரு. எப்போ தெரிஞ்சது? அவருடைய மாநில அரசு விசாரிக்குது. அவர் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார், அவருடைய மனைவி மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாங்க. பிற்காலங்களில் அவருடைய மகன் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார், துணை முதலமைச்சர். இவ்வளவு பீரியட் அவங்க கவர்மெண்ட்ல பதவியில் இருந்துகிட்டு இருக்கும் போதே விசாரணை நடத்தி தண்டிக்கப்படுறார். லோக்கல் போலீஸோட விசாரணையில் கோர்ட்டு போகுது. அப்போ விசாரணை நடந்தால் தானே உண்மை இல்லையான்னு தெரியும். ஒரு கேஸில் ஒருத்தர் தண்டிக்கப்படுவார், ஒரு கேஸில் ஒருத்தர் விடுதலை செய்ய. நான் பார்த்தேன் 11 கேஸில் விடுதலை செய்யப்பட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். அப்போ நீங்க விசாரணைக்கு வாங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னா அப்போ சந்தேகம் வரும்ல, நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ டவுட் இன்னும் கூட வரும். நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா, நான் ஒன்றும் சொல்லுங்க, நீங்க விசாரணை நடத்துங்க, பார்த்துருவோம். அதையும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இது 800 கோடியா 300 கோடியாங்கிற இடத்துல நான் நிற்கிறேன், ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிற இடத்துல நிற்கிறேன். ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிற விசாரணைக்கு பிறகு தான் தெரியுங்க. திரு அன்புமணி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் சிபிஐ இதில் கேஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிபிஐக்கு வந்து நான் ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு சொன்னேன், சிபிஐ வந்து 2 சந்தர்ப்பங்களில் தான் உள்ள வர முடியும். ஒன்று மத்திய அரசு உத்தரவிடணும், இல்லை மாநில அரசு உத்தரவிடணும், இல்லாட்டி நீதிமன்றங்கள் உத்தரவிடணும். உயர்நீதிமன்றங்களோ உச்சநீதிமன்றமோ. மாநில அரசு உத்தரவிடாது, ரொம்ப கிளியர். மத்திய அரசு உத்தரவிட்டா அதான் பழிவாங்க நடவடிக்கைன்றாங்க. சார் உங்க இடி கம்ப்ளைண்ட் பண்ணுது, உங்க சிபிஐ விசாரணை நடத்துது, அப்ப நீங்க வந்து பிளான் பண்ணி பண்றீங்கன்னு வந்துடும். அப்ப அது மத்திய அரசு வந்து பொலிட்டிக்கலா நம்ம மேல பிளேம் வந்துரும் சொல்லிட்டு அமைதியா தான் இருப்பாங்க. அதெல்லாம் செய்யுது. அதனால தான் நான் சொன்னேன், நீதிமன்ற இன்டர்வென்ஷன் வந்துருச்சுன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு, சிபிஐ விசாரணைக்கான வாய்ப்பு இருக்கு, லோக்கல் போலீஸ்க்கான வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் நடக்கலாம். நீதிமன்றம் தலையிட்டு தான் பார்க்கணும், நீதிமன்றத்தில் வழக்கு போகுதான் பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அப்பவும் சரி, திமுக அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா இது அரசியல் பழிவாங்கல்னு சொன்னாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இடி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கும் இது வந்து அரசியல் பழிவாங்கல்னு சொல்றாங்க. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது மக்களினுடைய ஒரு மனநிலையா இருக்கு. இப்படி இடி இருக்கக்கூடிய கேஸுப்பே அது சுருக்க முடியல, அது தாமதம் ஆகிட்டே போகுது அப்படிங்கும்போது ஒரு நீதினு ஒன்று இருக்குல்ல, அப்போ பொதுமக்களினுடைய மனநிலை வந்து ஒரு குழப்பமாக தானே இருக்கு. நீங்க அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்து இடியோட விசாரணை சுருக்கமாக நடக்கணும், காலகாலத்தில் நடக்கணும், தீர்ப்பு வரணும்லான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது இடியோட விசாரணை வந்து எதேச்சதிகார விசாரணையாக பண்ண முடியல. இடி இல்லை, எனி இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. அங்கே நீதிமன்றம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது, ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு, அவருடைய வழக்கறிஞருக்கு நீங்கள் சம்மன் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பேசி தரணும் இல்லை. அப்போ வந்து ஒவ்வொரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு இடையில தான் இந்த விசாரணை அமைப்புகள் செயல்பட வேண்டியிருக்கு. உடனே ஒரு ஸ்டே கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து இப்போ பார்க்குறோம், திரு பொன்முடி அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டார், ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டார், சுப்ரீம் கோர்ட் அதை நிறுத்தி வச்சிருக்கு. அப்போ என்ன செய்வீங்க? அவர் வெளியில் தான் இருக்கு. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, கேஸ்லாம் போடுறாங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, ஆனால் ஒரு தண்டனை நடக்கலையப்பான்றீங்க. சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணுதே. திரு KK மேலே வழக்கு இருக்கு, மற்ற அமைச்சர் பெருமக்கள் மேலே வழக்கு இருக்கு, சொத்து குவிச்சாங்கன்னு வழக்கு இருக்கு. அது பூரா அங்கங்கே ஸ்டே ஆகிக்கு, இதில் அங்கங்கே நிலுவையில் இருக்குது. அப்போ விசாரணை அமைப்பு என்ன செய்ய முடியும்? திரு செந்தில் பாலாஜி அவர்களை பழிவாங்கறக்கா பண்ணாங்க அப்படின்னா நீதிமன்றம் அங்கே இருக்குல்ல,
நீதிபதி அள்ளி அவர்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து விடுதலை பண்ணியிருக்கலாம்ல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தானே வந்தாங்க, அமைச்சர் பதவியில் இல்லைன்னு சொல்லி தானே வாங்கிட்டு வந்தாங்க. திரும்பி அமைச்சரான போது சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டுச்சு, அமைச்சர் பதவி வேணுமா வழக்கு வேணுமான்னு கேட்டாங்கல்ல, அப்புறம் தானே விலகுனாங்க. அப்போ நீதிமன்றத்தில் தலையிட இல்லையா? அப்போ இந்த விசாரணை அதிகார அமைப்பு தான் பழி வாங்குதா, ஈடி இந்த முடிவு எடுக்குதா? இந்த கேள்வியை கேட்டது ஈடியா? அப்போ ஈடி மேலே பழி போடுறதுல நியாயமெல்லாம் கண்கூடா பார்க்குறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஈடி அரெஸ்ட் பண்ணுச்சு. நீதிமன்றம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வெளியே போன்னு கொடுச்சு. இந்திய வரலாற்றில் யாருக்கும் கொடுக்காத ஒரு வாய்ப்பு. ஜெயிலில் தள்ளப்பட்ட ஒருத்தரை ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்தவர்களால் போய் நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிட்டு திரும்ப ஜெயிலுக்கு வாங்கணுச்சு. இவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக நீதிமன்றங்கள் நடக்குது. அப்போ அதெல்லாம் யாரும் பயாஸ்ன்னு யோசிக்க மாட்டாங்க. அவ்வளோ வாய்ப்பு அப்புறம் எப்படி இந்த ஈடி வந்து இப்படி பண்ணுது அப்படி பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வழக்கில் ஒரு விசாரணை குறுகிய காலத்தில் முடியணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஜெயலலிதாவுடைய வழக்கும் பேரறிவாளன் வழக்கு பார்க்கணும். பேரறிவாளன் வழக்கில் நீங்கள் ராஜீவ் கொலை வழக்கில் நீதிமன்றம் வந்து தாமதப்படுத்திருச்சுன்னு யாருமே சொல்றது இல்லை. ஜனாதிபதி தாமதப்படுத்திட்டாருன்றாங்க. நீதிமன்றம் தாமதம் 18 வருஷமா போட்டு தண்டனை வராமல் இருந்துச்சு, எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி சொல்லியிருக்க வேண்டியதானே? அது யார் தடுத்திருக்கா? மரண தண்டனை விதிச்சாச்சு, தூக்கு தண்டனை பட்டாச்சு, போடணும் சொல்லலையே. மேலே 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 பெட்டிஷன் போட்டு எல்லா பெட்டிஷன் என்டர்டைன் பண்ணாங்க. ஆர்டிஐ வரைக்கும் அவர்கள் என்டர்டைன் பண்ணாத பெட்டிஷனே கிடையாது. திரு பேரறிவாளன் ஆர்டிஐ போட்டிருக்கிறார், அதற்கு பதில் வந்திருக்கு. அப்போ இந்த நாட்டுடைய சட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு? எல்லா பக்கமும் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதா இருக்குல்ல. அப்போ வந்து தாமதம்ங்கிறது எங்கேருந்து வருதுங்கிற பார்க்கணும்ல. ஒருத்தர் தாமதப்படுத்தினார், இவர் தாமதப்படுத்தினார், ஈடி தாமதப்படுத்த, சிபிஐ அவங்க மட்டுமே இல்லையே, இங்கே நீதிமன்றம் ஒன்று இருக்கு. ப்ளஸ் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க வாய்தா மேலே வாய்தா போட்டு இருக்கிறாங்களே. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொத்து வழக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சொத்து வழக்கில் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை வந்து தமிழில் கொடுங்கலாம் கேட்டாங்க. ஸோ ஒரு குரூப்புக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்படுது. அப்போ தாமதத்துக்கு ஈடி காரணம் இல்லைங்கிற, ஈடி மட்டுமே காரணம் இல்லைங்கிற புரிஞ்சுக்கணும். இந்த கேஷ் ஃபார் ஜாப் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அது ஒரு உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஹிமாச்சல் பிரதேஷாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி அந்தந்த அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அக்ராஸ் பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போது பொதுஜனத்துக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு குழப்பம் வருது அப்படின்னா, அப்போ அந்த மெரிட் அப்படிங்கிறது அடி வாங்குதா இல்லையா? ரொம்ப மோசமாக அடி வாங்குது. உங்களுக்கு வந்து கடந்த முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே திமுக ஆட்சியில் டிஎன்பிசி மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. டிஎன்பிசிங்கிற ஒரு கமிஷன் இல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த கமிஷனுக்கு வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவர்களுடைய வீடுகளில் கேள்வித்தாள் எடுத்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டிஎன்பிசி மெம்பர்களுடைய வீடுகளில் பேப்பர்ஸ் எடுத்திருக்காங்க. கட்சிக்காரங்களை டிஎன்பிசி மெம்பரை வச்சுருக்காங்க. பிறகு டிஎன்பிசி சேர்மனாக வந்து திரு நடராஜன் அவர்கள், முன்னாள் டிஜிபி நடராஜன் அவர்கள் வந்த பிறகு தான் அப்போ உதயச்சந்திரன் வந்து செக்ரட்டரியாக இருந்தார். நடராஜன் அவர்கள் வந்து அதுக்கு சேர்மனாக இருந்தார். அந்த பீரியடில் தான் டிரான்ஸ்பரன்சிங்கிறதே முதல்ல வந்துச்சு. அதிமுக ஆட்சியில் திரு உதயச்சந்திரன் செக்ரட்டரியாக இருக்கும்போது திரு நடராஜ் வந்து சேர்மனாக இருக்கும். அப்போ தான் முதல் முறையாக டிஎன்பிசியில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்வியூ வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்கிறவர் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக கொண்டு வந்தாங்க. ஆனால் திரும்ப அதே மாதிரி பழைய நிலைமைக்கு போய் நிற்குது. அப்போ நம்ம அதான் பார்க்கணும், எப்போ சரியாக இருந்துச்சு, எப்போ சரியாக இல்லை, ஏன் சரியாக இருக்குது, ஏன் சரி. மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும். வேலை கிடைக்கிறது, காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்குன்னா அது படித்தலைஞர்கள் மத்தியில் பெரிய விரக்தியை தான் ஏற்படுத்தும். அப்போ படித்தவர்களுக்கு தேர்வு எழுதுனா பாஸ் பண்ணிடலாங்கிற நிலைமை வரணும். அப்போ அதை செய்யாமல் இருக்கிறது கட்டாயம் விரக்தியை தான் ஏற்படும். ஆனால் இது எலெக்ஷன் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இது நடக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த தரப்புலேருந்து இது வந்து க்ளீனாக ஒரு பழிவாங்கல் அப்படின்றாங்க. 2025 பண்ணாங்க அரசியல் பழிவாங்கல். ஏன்னா 2026 வரப்போகுது. சரிங்களா, 2024 பண்ணியிருந்தா அந்த வருஷமே தேர்தல் பண்ணியிருக்க முடியாது. சரிங்களா, 2023 பண்ணியிருந்தா அடுத்த வருஷம் தேர்தல். சரிங்களா, 2022 பண்ணியிருந்தா தேர்தல் முடிஞ்சோன்னே ஒரு வருஷம். நம்ம ஊரில் 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல், 2026 நம்மகிட்ட தான் தேர்தல் வார வாரம் வந்துகிட்டு இருக்க. அப்போ எப்போ நடத்துவீங்க? அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு புரியுங்களா? 2024 என்ன நடந்துச்சு? தேர்தல் நடந்துச்சு. அப்போ 2025 இன்னைக்கு வந்து இந்த ஈடி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது, அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. அப்போ 2024 உங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதா, 2025 கம்ப்ளைண்ட் பண்ணுறதா, 2026 கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான ஜோக்கு, கவுண்டமணி ஜோக்கு வந்து காமெடியாக நான் இடத்துல சொல்லியிருந்தேன். அவர் வந்து அழகாக சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, நாங்கள் வந்து தோளுக்கு மேலே வளர்ந்தா அந்த பிள்ளையை வந்து தோளுக்கு மேலே வளர்ந்துருச்சு அடிக்காதன்ற, வயிற்று புள்ளத்தாச்சி பிள்ளையா இருந்தால் புள்ளத்தாச்சி அடிக்காதன்ற, இல்லை பச்சை புள்ள அடிக்காதன்ற, சின்ன புள்ள அடிக்காதன்ற, எப்போ தான் புள்ள பத்த உடம்பு பச்சை உடம்பு அடிக்க, நாங்கள் எப்போ தாண்டா அடிக்கிறது பார். இது வந்து ஒரு பயங்கரமான ஜாலியான காமெடின்னு வச்சுக்கோங்க. அதை மாதிரி எப்போ தான் கேஸ் போடுறது, எப்போ கேஸ் போட்டாலும் தேர்தல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் வருஷம் தேர்தல் வச்சுருக்கீங்களே. அப்போ எப்போ கேஸ் போடலாம்னு சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் 2026 தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல் 2031 தான். அப்போ நீங்கள் 5 வருஷம் வச்சுக்கலாம். அப்போ 2031 ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா நீங்கள் பழிவாங்கன்னு சொல்லலாம். எவ்ரி இயர் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த கம்ப்ளைண்ட் வந்து அபத்தம். இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஏன் இதை நடத்தலை, அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் நடத்தினாங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இப்போ அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனும் இந்த மாதிரியான தனித்தனி யூனிவர்சிட்டி தனித்தனி அமைப்புகள்கிட்ட போகிறது வந்து டிரான்ஸ்பரன்சியை சேர்க்காது. அதற்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. முன்னாடி 150 அமைப்புகள் இருந்துச்சு.
நம்ம வந்து அதை பூரா ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் தனியாக போர்டு இருந்துச்சு, அப்புறம் வந்து யூனிஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு வந்துச்சு, சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம் இருந்துச்சு, ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையம், இப்படி எல்லாருமே ஆளாள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்போ அங்கே முறைகேடு நடக்குங்கிறதுக்குன்னா இந்த டிஎன்பிசிங்கிற அமைப்பே வந்துருக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுப்பணித்துறை நாங்கள் எடுத்துக்கிடுவோம், நீர்வளத்துறை நாங்கள் எடுத்துக்கிடுவோம், எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ டிஎன்பிசி எதுக்கு? அப்போ டிஎன்பிசியோட பர்பஸ் என்ன? இதுதானே கணக்கு. அப்போ நம்ம வந்து அதை அவங்க பயன்படுத்திக்காமல் ஆளாள் போனாங்கன்னா அது முறைகேடு நடக்குதா இல்லையாங்கிறது இல்லை, முறைகேடுக்கான சந்தேகத்தை வலுப்படுத்தும். அப்படி தான் இருக்குது போல, ஏதோ கோல்மால் நடக்குது போலங்கிற காமன் மேனோட சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறதுனால, இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால, ஒருவேளை டிஎம்கே வந்து அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, அதனால அப்படியே ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவாகவும் இருக்காதா தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிகள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து. நான் அறிஞ்ச வகையில் ஆஃப் லேட்டாக ஏடிஎம்கேயும் பிஜேபியும் அக்ரெசிவாக செயல்படலை. இந்த நெல் கொள்முதல் விவகாரத்தில் மட்டும்தான் கொஞ்சோண்டு அதிமுக வந்து கொஞ்சம் செயல்பட்டுருக்கு அக்ரெசிவாக. அதில் தான் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. முதலமைச்சர் பேச வேண்டி வந்துச்சு, துணை முதலமைச்சர் பேச வந்துச்சு, நேரடியாக போக வந்துச்சு, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுச்சு. மற்ற எல்லா விவகாரங்களையுமே இவங்க வந்து அடக்கி தான் வாசிக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, அவங்களுக்கு கட்சிக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும்போது நம்ம இதெல்லாம் எங்கே பார்க்க நினைக்கிறாங்களா தெரியல. அவங்க வந்து எதிர்கட்சியாக பாஜகவும் அதிமுகவும் இன்னமும் வேகமாக செயல்பட்டிருக்க முடியும், செயல்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் செயல்படலை. அது நம்ம என்ன முடியும்? ப்ரெஷர் இல்லாமல் இது நடக்காது. நம்ம வந்து மறைந்த முதலமைச்சர் கலைஞர் சொன்னாங்க, அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்க, எதிர்கட்சிகளுடைய வேலை குத்தி காட்டுவது சுட்டி காட்டுவது, கலைஞர் சொன்னது. அப்போதான் 4 பேர் ப்ரெஷர் வரும். நீங்கள் வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு எப்படி ப்ரெஷர் வரும் சொல்லுங்க? ப்ரெஷர் கடுமையாக மவுண்ட் ஆனால் தான் 4 பேர் வந்து விசாரணை பண்ணுவாங்க. வேணுமா வேண்டாமா? சிபிஐ விசாரணை வேண்டாம், லோக்கல் போலீஸ் விசாரணைக்காவது ஒத்துக்கணும்ல. அப்போ ப்ரெஷரே மவுண்ட் ஆகாத போது நீங்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை விஷயத்தை நாங்கள் போட்டிருந்தோம். முதல்ல வந்து அது அறப்போர் இயக்கம் அதை எழுப்பினாங்க, நாங்கள் போட்டிருந்தோம். பிறகு எல்லா கட்சியிலும் அதை எடுத்தாங்க. அது எடுத்தால் தானே நல்லதா பொழுதாங்கிற ஒரு பதில் வரும், அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வரும். யாருமே எதுவுமே பேசலை அப்படின்னா எப்படி வரும்? அப்போ இது எல்லா கட்சிகளும் கடுமையான ப்ரெஷர் கொடுக்கணும். இதை வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்தா தான் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எய்தர்வே அவங்க ஆக்ட் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளிக்கரணை சதுப்பு நில பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போது இடி சொல்லக்கூடிய இந்த கேஷ் ஃபார் ஜாப் ராக்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்துகிட்டே இருக்குது. இப்போ கே நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியே வந்து அவங்களுடைய சூப்பர்விஷனில் தான் நடந்தது. 2 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு ஆன்லைனில், 591 சென்டர்ஸில் நடந்திருக்கு. இது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய சூப்பர்விஷனில் நடக்கும்போது இங்கே வந்து மால் ப்ராக்டிஸ்க்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடிய ஒரு பட்சத்தில் அவங்கக்கிட்ட அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும்போது அது டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே? நம்ம எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதோ, எவ்வளோ சென்டர்ஸ் வச்சுருந்தாங்கங்கிறதோ அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. நம்ம எல்லா இடத்துலையும் அந்த டிஎன்பிசி எல்லாத்துக்கும் தான் அந்த தேர்வு மையங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் தான் 10 லட்சம் பேர் அப்ளை சொல்கிறாங்க. 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேலை யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேள்வி. திரு செந்தில் பாலாஜி வந்து டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு ஆள் எடுத்த போது அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆனால் என்ன கேஸ் அவர் மேலே ஓடிச்சு? அவர் வந்து அவருடைய மெயில் ஐடியிலேருந்தே தெளிவாக எடுத்திருக்காங்களே. இங்கேருந்து போய் இவங்கவுங்களை அப்பாயின்ட் பண்ணுன்னே போயிருக்கே. அப்ளை பண்ணவங்க காசு கொடுத்தவங்க கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்களே. காசை திரும்பி கொடுத்துட்றோம்னு அவங்க சொன்னாங்களே. காசை திரும்பி கொடுத்துட்றோம்னு என்ன அர்த்தம்? காசு வாங்கியிருக்குன்னு தானே அர்த்தம். அவ்வளோ தூரத்துக்கு போச்சு அந்த இடம். அப்போ கால் ஃபார் பண்ணலையா? அப்போ கால் ஃபார் பண்ணிட்டோங்கனாலே டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஏமாலியாக உட்காந்துருக்கோம். அப்படி கிடையாது. இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்திருக்காங்கிறது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். நான் சொல்லிட்டேன் எந்த குற்றச்சாட்டும் நடக்கலை, அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணியிருக்கு, அதெல்லாம் எங்கேனாலும் மால் ப்ராக்டிஸ் நடக்கலாம். இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் இதற்கு முன்னாடி சூரப்பா அவர்கள் இருந்தபோது இதே திமுகவும் அதிமுக அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு புனிதமான ஒரு ஹோலிக்க ஒரு புனித பசு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க மேலே நீங்கள் ஏன் சொன்னீங்க? அதிமுக குற்றம் சாட்டி இருக்குது, திமுக குற்றம் சாட்டிச்சு திரு சூரப்பா அவர்கள் துணைவேந்தராக இருந்தபோது. அப்போ அன்னைக்கு வந்து மோசமாக இருந்துச்சு, இன்றைக்கி சரியாக போயிருமா? அப்போ எந்த இன்ஸ்டிடியூஷனும் கரப்ட் ஆக முடியும். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுமே கரப்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியும். எந்த கரப்டாக இருக்கா இல்லையாங்கிற விசாரிக்கணும். அப்போ விசாரணை நான் சொன்னேன், நீ அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணிச்சா டிஎன்பிசி பண்ணிச்சா விட்டுருங்க, விசாரணை பண்ணிடுங்க, டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும். நான் சொல்லு தமிழ்நாடு போலீஸ் சொல்லிட்டு சந்தோஷமாக சரின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஏன் சந்தேகிக்கணும்? விசாரணை கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணிருச்சு அதனால சூப்பர், அண்ணன் நேரு சொல்றாரு அதனால சூப்பர், அப்படி பண்ண முடியாது. விசாரணை வேண்டும். ஆனால் அப்ஜெக்ஷனே வரலையே, ஒரு கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் பண்ணலையேன்னு திரும்ப நேரு அவர்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சானே உங்களுக்கு தெரியாதேங்க. உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டு தெரிஞ்சால் தானங்க நீங்கள் 38 மார்க் வாங்கியிருக்கீங்க, ஆனால் 35 மார்க் வாங்கினவருக்கு சீட் கிடச்சிருக்குன்னா தானங்க நீங்கள் சண்டை போடுங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்கன்னு தெரியாது, அவர் எவ்வளோ மார்க் வாங்கினே தெரியாது. நம்ம சாதாரண மக்கள் தானங்க. நமக்கு வந்து அவ்வளோ விஷயம் நீங்கள் எல்லாம் கையில் இதை கொடுக்கு. நம்ம நினைப்போம் நம்ம பாஸ் பண்ணல அப்படின்னா அப்பா அம்மா திட்டுவாங்க, நீ எங்கே ஊர் சுற்றிட்டே இருக்க, எங்கே படிக்கிற, நல்லா படித்த. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட நல்லா படித்தோம் வேலைக்கு போயிட்டான் போலன்னு, நம்மளோட நிறைய காசு வச்சுருந்தேன் வேலைக்கு போயிருந்தானே. அப்போ நமக்கு தெரியாதுல்ல. நீங்கள் வந்து எல்லாருடைய ரிசல்ட்டையும் போடுங்க, எல்லாருடைய ஃபோன் நம்பரையும் போடுங்க, எல்லாருடைய தேர்வு நம்ம மார்க் ஷீட்டையும் போடுங்க, அப்போ எல்லாருடைய ஆன்சர் பேப்பரை ரிலீஸ் பண்ணுங்க, பாத்துற போறாங்க. அப்ப அப்ஜெக்ஷன் வரலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க வந்து தேர்வு எழுதுறவர்கள் சங்கம்லாம் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க ஆன்சர் ஷீட்டை நீங்க வெளியிடும் போது
எக்ஸாம் எழுதணுன்னே சொல்லிடுவாங்க. முதல்ல வந்து அந்த கெமிஸ்ட்ரியில் அந்த கேள்வி தப்பு, மேத்ஸில் அந்த கேள்வி தப்பு, என்னன்னா அவங்கள ரெகுலர் வருவாங்க, அப்புறம் பின்னாடி வாங்க. பிறகு வந்து இவங்க வந்து கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து டிஎன்பிசிலேருந்தே இதுதாங்க எல்லாத்துக்குமான ஆன்சர், ஸோ உங்களுடைய ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஆன்சர் நம்மளே செக் பண்ணிக்கலாம். மூணாவது என்ன பண்ணுவாங்க, கேள்வித்தாள்களை கேட்டு வாங்கலாம், நம்முடைய விடைத்தாள்களை கேட்டு வாங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா? அப்போ நீங்கள் 42 வாங்கினீங்க, நான் 32 வாங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் 32 வாங்கிட்டு என்னோட கூட சேர்த்து வாங்க, எனக்கு எப்படி தெரியும்? டிரான்ஸ்பரன்சி இருக்குதாங்கிறது தான் கேள்வி. நான் வந்து அவங்க பண்ணாங்க, அது பிஸ்னஸே கிடையாது. நீங்கள் விசாரிங்க, டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு காவல்துறை சொல்லிடட்டும், சந்தோஷமா சரிப்போம். நன்றி. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel.